ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். கத்திரிக்காய்க்கு புளிக்குழம்புக்கெல்லாம் சிக்கனுக்கு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டால் நல்லா இருக்குங்க. அதனால் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேங்க. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோங்க. இது 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. கத்திரிக்காயை நல்லா வதங்கிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கத்திரிக்காயை எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாங்க. இது குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்குங்க. இது நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்தது தேங்காய் அரை மூடி போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த சூட்லேயே வதக்கி எடுத்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க. நல்லா வதக்கியாச்சு. போய் இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. குழம்பு தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு நல்லெண்ணெயே ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை 1 கொத்து. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதையும் தக்காளி 2 போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தக்காளி நல்லா வதங்கி வருதுங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சாம்பார் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது 1 நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாங்க. இப்போ புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேங்க. அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இது 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த சாந்து ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இந்த டயத்துக்கு உப்பு இருக்கா, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கத்திரிக்காய் சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெயில் உப்பு போட்டு வதக்கியதுனால
அது நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.